ஹலோ இன்ஜினியர்ஸ். ஸோ இந்த பிளேலிஸ்ட்டில் அதாவது பைத்தான் ஃபார் இன்ஜினியரிங் அப்படிங்கிற ஒரு கோர்ஸில் வந்து இது வரைக்கும் நம்ம வந்துட்டு ஒரு 2 வீடியோ போட்டிருக்கோம். ஸோ அதில் வந்து ஃபஸ்ட் வீடியோ பார்த்தீங்கன்னா பேசிக்ஸ் எடுத்திருப்போம். எதுக்கெலாம் பைத்தான் வந்து யூஸ் ஆகுது மெக்கானிக்கல் ஃபீல்டில் அப்படிங்கிறத பார்த்துருப்போம். அடுத்த வீடியோவில் பார்த்தீங்கன்னா பேசிக்ஸ் ஆஃப் ப்ரோக்ராமிங்கை பற்றி பார்த்துருப்போம். எப்படி நம்ம கொடுக்குற அந்த இன்புட் வந்து சிபியூக்கு போகுது, சிபியூ வந்து எப்படி ரிட்டர்ன் பண்ணுது, அந்த பைனரி சிஸ்டம்மை வந்து எப்படி கன்வெர்ட் பண்ணுறாங்க, நம்மளோட லாங்குவேஜை வந்து எப்படி பைனரியாக கன்வெர்ட் பண்ணி அந்த பைனரியை வச்சு எப்படி கேல்குலேஷன் பண்ணுறாங்க அப்படிங்கிறத பேசிக்காக பார்த்துருப்போம். அதுக்கப்புறம் என்னென்ன ப்ரோக்ராமிங்ஸ் இந்த உலகத்தில் இருக்குது அப்படிங்கிறதெல்லாம் பார்த்துருப்போம். ஸோ இதெல்லாம் நம்ம பார்த்தோம். அதான் நீங்களும் ஸ்க்ரீனில் பார்த்துட்ருக்கீங்க. இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படிங்கிறத சொல்கிறதுக்கு முன்னாடி, அதாவது ஒரு சில விஷயத்தை உங்கள் கீழே சொல்லணுன்னு விரும்புகிறேன். அதாவது இந்த கோர்ஸை பண்ணுறவங்க எல்லாருக்கையிலையும் வந்துட்டு கம்ப்யூட்டர் இருக்காது. சில பேர் வச்சுருப்பீங்க, சில பேர் வந்து இந்த கோர்ஸை மொபைலில் பார்ப்பீங்க, டேப்பில் பார்ப்பீங்க. கண்டிப்பாக இந்த கோர்ஸை வந்து உங்களுக்கு அண்டர்ஸ்டாண்ட் ஆகணும் அப்படின்னா நீங்கள் கண்டிப்பாக இந்த கோர்ஸ் எல்லாம் நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ணால் தான் உங்களுக்கு அண்டர்ஸ்டாண்ட் ஆகும். ஸோ நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ணுறதுக்கு நம்மளுக்கு ஒரு கம்பைலர் தேவை. கம்பைலர்னால் வந்துட்டு நம்ம அதில் போட்டு பார்த்து கோடை ரன் பண்ணோன்னா அதுக்கு நம்ம அவுட்புட் கொடுக்கும். ஸோ அதை தான் நம்ம வந்து ஒரு கம்பைலர். ஸோ அது வந்து ஒரு எடிட்டர்னு சொல்லிக்கலாம். ஸோ பைத்தான் எடிட்டர் அப்படின்னு சொல்லிக்கலாம். ஸோ இது தேவை நம்மளுக்கு. கம்ப்யூட்டர் இருக்கிறவங்க பைத்தானை வந்து இன்ஸ்டால் பண்ணிக்கலாம். அதை வந்து நம்ம அடுத்த வீடியோவில் பார்ப்போம். ஸோ கம்ப்யூட்டர் இல்லாதவங்க நம்ம எங்கே ஆன்லைனில் வந்து இந்த மாதிரி ஏதாவது இருக்கா அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா இருக்குது. ரெப்ளிட் அப்படிங்கிற ஒரு வெப்சைட் வந்துட்டு நம்மளுக்கு ப்ரொவைட் பண்ணுது. ஸோ அதில் நீங்கள் வந்துட்டு நம்ம பைத்தான் ப்ரோக்ராம் கோர்ஸை வந்துட்டு அடித்து பார்த்து நீங்கள் அதில் ப்ராக்டிஸ் பண்ணிக்கலாம். அப்புறம் பைத்தான் எனிவேர் அப்படிங்கிற வெப்சைட்டும் இருக்குது, ட்ரிங்கெட் அப்படிங்கிற வெப்சைட்டும் இருக்குது. ஸோ இந்த வெப்சைட்ஸ்லாம் யூஸ் பண்ணி நீங்கள் வந்துட்டு பைத்தானை வந்துட்டு ப்ராக்டிஸ் பண்ணிக்கலாம். ஸோ அதுதான். ஸோ இப்போ வந்து நம்ம ரெப்ளிட்டில் எப்படி அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணி அதில் எப்படி பைத்தான் கோடை ப்ராக்டிஸ் பண்ணுறது அப்படிங்கிறத பார்க்க போகிறோம். இப்போ இதில் பார்த்தீங்கன்னா ரெப்ளிட் அப்படிங்கிற வார்த்தையை வந்து நான் கூகுளில் அடிச்சிருக்கேன். ஸோ இதில் பார்த்தீங்கன்னா கீழே வந்துட்டு ரெப்ளிட் அப்படிங்கிற வெப்சைட்டுக்கான லிங்க்கை வந்து கூகுள் நம்மளுக்கு கொடுக்குது. ஸோ அதை நீங்கள் கிளிக் பண்ணிங்கன்னா நம்மளுக்கு ரெப்ளிட் வெப்சைட்குள்ளே நம்ம போயிடலாம். ஸோ இதுதாங்க ரெப்ளிட் வெப்சைட். ஸோ இது வந்து சிம்பிளாக இதில் வந்துட்டு நம்ம எப்போவுமே சைன்அப் பண்ணுற மாதிரி இதுலேயும் நம்ம சைன்அப் பண்ணிக்கலாம். ஸோ ரைட் சைட் மேலே கார்னரில் பார்த்தீங்கன்னா சைன்அப், லாகின் 2 ஆப்ஷன் இருக்கும். ஸோ ஜென்ரலாக நம்ம ஒரு வெப்சைட்டில் சைன்அப் பண்ணுற மாதிரி தான். சைன்அப்னு கிளிக் பண்ணிவிட்டு உள்ளே போனீங்கன்னா கூகுள் அக்கௌண்ட் இல்லை கிட்டப் அக்கௌண்ட்டை வச்சு நம்ம சைன்அப் பண்ணிக்கலாம். சப்போஸ் நீங்கள் ஆல்ரெடி சைன்அப் பண்ணியிருந்தீங்கன்னா நீங்கள் லாகின் பண்ணணுன்னா லாகின் அப்படிங்கிற ஆப்ஷனை கிளிக் பண்ணி கண்டினியூ வித் கூகுள்னு சொல்லி கொடுத்துட்டிங்கன்னா ஸோ உங்களுக்கு கூகுள் அக்கௌண்ட்டை லிஸ்ட் பண்ணோம். ஸோ அதில் நீங்கள் எந்த அக்கௌண்ட்டை வச்சு சைன்அப் பண்ணீங்களோ அதை வச்சு லாகின் பண்ணிக்கலாம். ஸோ லாகின் பண்ணதுக்கப்புறம் நம்மளுக்கு இந்த மாதிரி ஒரு இன்டர்ஃபேஸ் வரும். நம்ம லாகின் பண்ணிட்டோமா அப்படிங்கிறத கன்ஃபார்ம் பண்ணுறதுக்காக நம்மளுக்கு லெஃப்ட் சைடில் வந்து பார்த்திங்கன்னா இங்கே என் நேம் போட்டு ஒரு ஆரோ இருக்குது. இதில் ப்ரொஃபைல்னு கிளிக் பண்ணிங்கன்னா ஸோ ப்ரொஃபைலுக்குள்ளே போயிடும். ஸோ இதை வச்சு நீங்கள் கன்ஃபார்ம் பண்ணிக்கலாம் நம்ம வந்து லாகின் ஆயாச்சு அப்படிங்கிறத. இதில் வந்து பார்த்திங்கன்னா இங்கேயும் பார்த்திங்கன்னா கிரியேட் யுவர் ஃபஸ்ட்டு ரிப்பல் அப்படின்னு இருக்குது. இங்கேயும் ரிப்பல் அப்படிங்கிற கிரியேட் ரிப்பல்னு இருக்குது. ஸோ கிரியேட்னால் நம்ம வந்து உருவாக்குறது. ஸோ அதை தான் நம்ம இப்போ கிளிக் பண்ணணும். நம்ம இதை கிளிக் பண்ணுவோம். ஸோ இப்போ கிளிக் பண்ண உடனே நம்மளுக்கு வந்து இங்கே நிறைய லாங்குவேஜஸ் காமிக்கும். ஆக்சுவலி ரிப்ளிட் அப்படிங்கிறது வந்து பைத்தானுக்காக மட்டும் கிடையாது. மோஸ்ட்லி நிறைய ப்ரோக்ராமிங் லாங்குவேஜஸை வந்து இது சப்போர்ட் பண்ணோம். ஆனால் நம்மளுக்கு இப்போ வந்துட்டு பைத்தான் தான் தேவை. ஸோ அதனால் நான் வந்து பைத்தானை கிளிக் பண்ணிக்கிறேன். ஸோ பைத்தானை கிளிக் பண்ணதுப்போ டைட்டில் கேட்குது. ஸோ டைட்டில் கேட்குது. நான் வந்து ஹலோ வேர்ல்டுன்னு கொடுத்துக்கிறேன். கொடுத்தாச்சு. இப்போ வந்து நம்ம கிரியேட் ரெப்ளிட் அப்படின்னு சொல்லி கொடுத்துட்டோன்னா நம்மளுக்கு வந்துட்டு நம்மளோட எடிட்டர் வந்து கோட் எடிட்டர் இதுவே காமிக்குது பார்த்தீங்களா. கோட் எடிட்டர் வந்து ரெடியாக இருக்குது. ஸோ இதில் நம்ம வந்துட்டு கிளிக் பண்ணிக்கலாம். இதில் வந்து மேலே பார்த்தீங்கன்னா ரன் பட்டன் இருக்குது. ஸோ அதை வச்சு நம்ம ப்ரோக்ராமை ரன் பண்ணிக்கலாம். இதுதான் நம்மளுக்கு அவுட்புட் வரக்கூடிய அந்த விண்டோ. இதுதான் அவுட்புட் விண்டோ. இது வந்து சைட் பார். இதில் தான் இது வந்து ஒரு ஃபைல் மேனேஜர் மாதிரி. நம்மளோட ஃபைல்ஸு இப்போ நம்ம இமேஜஸ்லாம் இதில் கொண்டு வரணுன்னா நம்ம அப்லோட் பண்ணிக்கலாம். அப்லோட் பண்ணி இதில் எடுத்துகிட்டு வந்துக்கலாம். இமேஜஸ், எக்ஸல் ஃபைல்ஸ் இந்த மாதிரி எல்லாத்தையும் இதில் எடுத்துகிட்டு வந்து நம்ம போட்டுக்கலாம்.
அதுக்கப்புறம் வந்துட்டு ஃப்ரெண்ட்ஸு, அதாவது நீங்கள் 4-5 பேர் சேர்ந்து கற்றுக்குறீங்கன்னா இங்கே இன்வைட் கொடுத்து நீங்கள் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் ஷேர் பண்ணிக்கலாம். ஸோ இதுதாங்க ரொம்ப சிம்பிள் இந்த இன்டர்ஃபேஸு. இது வந்து ஃபைல் மேனேஜர், இல்லை ஃபோல்டரு, ஃபைல்ஸு இது மாதிரிலாம் க்ரியேட் பண்ணிக்கலாம். ஸோ ஏற்கனவே நம்மளுக்கு வந்து இங்கே main.py அப்படிங்கிற ஒரு ஃபைல் இருக்குது, அதுக்குள்ளே தான் நம்ம இருக்கோம். ஸோ அதை நீங்கள் பார்த்தீங்கன்னா இங்கே தெரியும் main.py. ஸோ இந்த ஃபைல்குள்ளே தான் இருக்கும். ஸோ இதெல்லாம் நம்ம வந்து டீப்பாக பார்ப்போம். இது வந்து ஜஸ்ட்டு இதை எப்படி யூஸ் பண்ணுறது அப்படிங்கிறது தான். ஸோ இதில் வந்து ஃபஸ்ட்டு கமாண்ட் வந்து பார்த்தீங்கன்னா பிரிண்ட்டு. ஸோ பிரிண்ட்டுன்னு கொடுத்த உடனே வந்து அது நம்மளுக்கு வந்து அதோட நம்மளுக்கு வந்து காமிக்குது. ஸோ பிரிண்ட்டில் அப்படிங்கிற ஒரு ஃபங்க்ஷன் இருக்குது அப்படிங்கிறத நம்மளுக்கு காமிக்குது. அது என்ன செய்யும் அப்படிங்கிறத வந்து டீட்டெயிலாக அது கொடுக்குது. ஸோ இப்போ நம்ம வந்து என்ன பண்ணலான்னா பிரிண்ட் ஜஸ்ட்டு இது வந்து உங்களுக்கு ஷோ பண்ணுறதுக்காக இதில் நம்மளால் பண்ண முடியும்னு, அவ்வளோதான். நம்ம டீட்டெயிலாக பார்ப்போம் இதெல்லாம் பிரிண்ட்னா என்ன, அதெல்லாம் நம்ம வந்து டீட்டெயிலாக வரக்கூடிய வீடியோவில் பார்ப்போம். ஸோ ஹலோ வேர்ல்டு அப்படின்னு நம்ம கொடுத்துட்டோம். ஸோ பிரிண்ட்டுங்கிறது வந்து ஒரு ஃபங்க்ஷன், அதை வந்து கொடுத்துட்டு நம்ம ஹலோ வேர்ல்டுன்னு கொடுத்துட்டோம். இப்போ நம்ம ரன்னுன்னு கொடுத்தோடனே நம்மளுக்கு வந்துட்டு இங்கே கன்சோல் அவுட்புட்டில் வந்துடும். ஸோ இதில் கன்சோல் ஷெல்லுன்னு இருக்கும். ஸோ கன்சோல் பொறுத்த வரைக்கும் நம்ம வந்துட்டு அதுக்கு என்ன டிஃப்ரென்ஸ் அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஷெல்லு வந்துட்டு நம்ம விண்டோஸில் இருக்கிற கமாண்ட் ப்ராம்ப்ட் மாதிரி நம்ம வந்துட்டு கமாண்ட் ப்ராம்ப்ட் கேள்விப்பட்டிருப்பீங்க. ஸோ கமாண்ட் ப்ராம்ப்ட் மாதிரி தான் அது. ஸோ ஷெல் கமாண்ட்ஸ்லாம் இதில் யூஸ் பண்ணலாம். இதில் இருக்கிற ஃபைல்ஸ் எல்லாம் நம்ம கண்ட்ரோல் பண்ணலாம். ஸோ அதுக்கு தான் இந்த ஷெல்லு. கன்சோல் அப்படிங்கிறது வந்து இதோட அவுட்புட் காமிக்கிறதுக்காக இந்த கன்சோல் வச்சுருக்காங்க. ஸோ இதுதான் டிஃப்ரென்ஸு. ஸோ மோஸ்ட்லி நம்ம அவுட்புட் கன்சோலில் வரும். ஸோ நம்ம ஷெல்லை வந்துட்டு ஷெல் கமாண்ட்ஸ் யூஸ் பண்ணி நம்ம ஃபைல்ஸ் இதெல்லாம் கண்ட்ரோல் பண்ணிக்கலாம். அதெல்லாம் நம்ம டீட்டெயிலாக பார்ப்போம். ஸோ இப்போதைக்கு ஜஸ்ட்டு இதை ரிமெம்பர் பண்ணிக்கோங்க. இதான் ரெப்ளிட். இதை எப்படி ஓப்பன் பண்ணணும் அப்படிங்கிறத உங்களுக்கு தெரிஞ்சால் போதும். இந்த வீடியோவில் வேறு எதுவுமே உங்களுக்கு தெரிய தேவையில்லை. ஸோ இந்த பேஜுக்கு நீங்கள் வர முடிஞ்சிருச்சுன்னா இந்த வீடியோ வந்து உங்களுக்கு புரிஞ்சிருச்சுன்னா அர்த்தம். அவ்வளோதான்.